என் அன்பு குழந்தையே, உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றாய். இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு ஒருவரின் புகைப்படத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு மிக பெரிய உதவியை செய்வதற்காக இவர் வந்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று இன்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மன கஷ்டங்களும் உன்னுடைய வேதனைகளும் இத்தனை காலமும் உன்னை எந்த அளவிற்கு சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? மனம் முழுவதும் ஏக்கங்களோடும் மனம் முழுவதும் தவிப்புகளோடும் என் பிள்ளை இந்த பிரித்யங்கரா என்னை பார்க்கும் பொழுது உன்னை விட என் மனதுதான் அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கான வாழ்க்கையை உன்னிடத்தில் பெற்று கொடுக்க தயாராக வந்திருக்கின்றேன். எந்த நேரத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று யோசித்து யோசித்து என் பிள்ளை மனம் வருத்தப்பட்டது அதிகம். இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கான ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். எல்லா நேரத்திலும் என் பிள்ளை உணர்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நினைத்தது சட்டென்று வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றவுடன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பி விடுகின்றாய். இந்த வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க யாரும் தயாராக இல்லை என்று சொல்லி புலம்பி விடுகின்றாய். யார் இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இருப்பதில்லை. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று அதிகமாக நீ யோசிக்கிறாய். உனக்கு கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் கொடுப்பது யார் என்று சட்டென்று புரிந்து கொள்ள முடிவதில்லை. நமக்குத்தான் யாரும் இல்லையே, நமக்கு பிரச்சனை வந்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை, நமக்கு சந்தோஷம் வந்தாலும் அதை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் உனக்குள் இருக்கின்ற இந்த மனவேதனையை போக்கிட உன் பிரித்யங்கரா கொண்டு வந்த இந்த நல்ல செய்தி நிச்சயமாக உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நிச்சயமாக முன் வருகிறேன் அல்லவா? அப்படியானால் நான் சொல்கின்ற இவரையும் யாரென்று நீ கண்டுவிட வேண்டும். என் பிள்ளையே, இவர் ஒரு ஆண் என்பதனை இப்பொழுதே உனக்கு சொல்லிவிடுகின்றேன். அது மட்டுமல்ல, அடிக்கடி இவரின் பெயரை நீ உச்சரித்து கொண்டிருக்கின்றாய். இவரிடத்தில் நீ எப்பொழுதுமே மனமுருகி வேண்டுகின்றாய். இவரின் பெயரை நீ உச்சரிக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய உடலில் புல்லரித்து விடுகின்றது. அந்த அளவிற்கு இவரின் மீது அன்பு கொண்டு நீ இவரை தேடுகின்றாய் என்றால் நிச்சயமாக இவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் மிக பெரிய பங்கை இவர்தான் வகித்து கொண்டிருக்கின்றார். இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தோஷங்களை இவர்தான் தந்து கொண்டிருக்கின்றார். உனக்கான மன நிறைவை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உனக்கான நல்ல நேரத்தை நீ அடையப் போகின்ற கால நேரம் உனக்கு வந்து விட்டது. அப்படியானால் இவர் யார் என்று உன் செவிகளுக்கு நிச்சயமாக செய்தி வந்து சேர்ந்துவிடும். எல்லோரையும் அவ்வளவு எளிதில் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்காக வந்து சேர்ந்து விட வைப்பதில்லை. அப்படியே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு விஷயம் நடக்கிறது என்றாலும் கூட அதனை சற்றென்று உன்னால் புரிந்து கொள்ளவும் முடிவதில்லை. ஏனென்றால் எந்த பக்கத்திலிருந்து யார் நமக்கு எந்த துரோகத்தை செய்வார்கள் என்பது நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா? அதனால் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற எண்ணம்தான் நமக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ யாரிடத்தில் கேட்டு அழுதா என்று சற்று சிந்தித்து பார். உன் தாயானவள் என்னை நீ தேடி வருவது வாஸ்தவம்தான். ஆனாலும் என்னை விட நீ இன்னொருவரின் மீது அதீத அன்பு கொண்டிருக்கின்றாய். அவரிடத்தில் நீ வேண்டிய ஒரு விஷயத்திற்கு உனக்கான சரியான பதில் கிடைக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கையில் அவர் இல்லாமல் நீ இல்லை என்கின்ற நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் உன்னை தேடி வருவதற்கு இவரால் உதவி செய்ய முடியும் என்று நீ நம்புகின்றாய்.
அப்பேற்பட்ட உதவிகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் இவரிடத்திலிருந்து நீ பெறுவதற்கு முயற்சிகள் செய்கிறாய் என்றால் நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையானதாக நிச்சயமாக மாறிவிடும். எந்த காலகட்டத்தையும் நீ நினைத்து வருத்தப்படாதே. எந்த நேரத்தையும் நினைத்து நீ வேதனைப்படாதே. எல்லாமும் உனக்கானதாக மாறுவதற்கு கால நேரம் கூடி வந்து விட்டது. எதுவெல்லாம் உனக்கானது என்று நீ எண்ணுகின்றாயோ அதுவெல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேரும். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொடுக்கும். நீ கேட்டிராத ஒரு வாழ்க்கையை கூட உன் மனமகிழ உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பேற்பட்ட ஒருவர்தான் யாரென்று உனக்கு உன் அம்மா இப்பொழுது சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அவர்தான் கந்தன், முருகப்பெருமான், வடிவேலன், வெற்றி வடிவேலன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றார் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். முருகா முருகா என்று நீ அழைத்த பொழுதெல்லாம் உன்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றார். நீ உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய்த கந்த சஷ்டி கவசம் இன்று அவரை உன் இல்லத்தை நோக்கி வரவழைத்திருக்கின்றது. நீ படித்த வேல்மாறல் இன்று அவரை உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க செய்திருக்கின்றது. இந்த கந்த பெருமான் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதனை நீ உணர வேண்டுமா? அம்மா, நீ சொல்வதை சொல்லிவிட்டு சென்று விடுவாய். ஆனால் அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதையும் அவர் என்ன செய்கிறார் என்பதனையும் என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னால் முடியும். அது எப்படி என்றால், நீ முருகப்பெருமானினுடைய ஆசிகளை பெற்றிருக்கிறாய் என்றால் அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுப்பார். அதாவது காலையில் வெளியில் செல்லும் பொழுது மயில் உன் முன்னால் வருகிறது என்றால், அல்லது நீ செல்கின்ற பாதையில் மயிலை காண்கிறாய் என்றாலும் நிச்சயமாக அவர் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்த்துகிறார் என்று அர்த்தம். நீ சரியான விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றாய், நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர் உணர்த்துகிறார் என்று அர்த்தம். அதுபோல உன்னுடைய கனவில் முருகப்பெருமான் வேலோடு வந்து நிற்பது போல காட்சிகள் தோன்றும் என்றால் அவர் உனக்கு ஆசிகளை கொடுக்கிறார் என்று அர்த்தம். நீ செய்கின்ற செயல் சரியானது என்று உனக்கு உணர்த்துகிறார் என்று அர்த்தம். இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்கிறார் என்று அர்த்தம். இனி வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிரந்தரம் என்று அவர் உணர்த்துகிறார் என்று அர்த்தம். இப்படி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்க கந்த பெருமான் உன் இல்லம் தேடி வருகின்றார். என் பிள்ளையே, இந்த கார்த்திகை மாதத்தில் அவரிடத்திலிருந்து உனக்கான ஆசிகள் நிச்சயமாக கிடைத்துவிடும். நாம் வேண்டும் பொழுதெல்லாம் வராத தெய்வம் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? இப்பொழுதுதான் உனக்கான கால நேரம் கூடி வந்திருக்கிறது என்று அர்த்தம். உனக்கான நேரமும் உன் வாழ்க்கைக்கான சூழ்நிலைகளும் உன்னை தேடி வந்து விட்டது என்று அர்த்தம். நல்ல நேரத்தை நீ இந்த கந்தனிடத்திலிருந்து உன் வாழ்க்கையாக மாற்றப் போகிறாய் என்று அர்த்தம். இதையெல்லாம் என் பிள்ளை உணர்ந்து கொள்வது உண்மை என்றால் இன்று இந்த பிரத்யங்கரா சொல்ல வந்தது என்னவென்று கட்டாயமாக உனக்கு புரிந்திருக்கும். அம்மா சொன்னது போல கந்த பெருமான் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்பது இப்பொழுது உறுதியாகி விட்டதல்லவா? யாருடைய இல்லத்திற்கு மயில் வருகின்றதோ, அதாவது இது சாதாரணமான நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. யாருடைய இல்லத்திற்குள் மயில் வருகின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக கந்த பெருமானினுடைய ஆசிகள் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். அவரே உன் இல்லத்திற்கு வந்திருப்பதாக அர்த்தம். இதனை புரிந்து கொள். வெளியில் செல்லும் பொழுது காண்பதற்கு வாய்ப்புகள் ஆயிரம் கிடைக்கலாம். ஆனால் உன் இல்லத்தை தேடி வருவது என்பது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அது நடந்து விட்டது என்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இனி உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்வி இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் வெற்றி எப்பொழுதுமே உனக்கு உறுதியாகும் என்பதனை தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா இன்று சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமான உண்மை. உன் வாழ்க்கையிலிருந்து அவர் இனி உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக உணரப் போகின்றாய். அவரின் அன்பை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. குழந்தையான உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நல்லதே நடக்கும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.